ஏலத்தில் நடந்த அவமானத்திற்கு பிறகு தீபக்கும் கணேஷும் வீட்டிற்கு கிளம்பி சென்று கொண்டிருக்கும் போது அங்கே திடீரென குறுக்கே வந்த ஒரு காரிலிருந்து ஆர்த்தி இறங்கி வருவதை பார்த்து தீபக் திகைத்து போனான். கணேஷுக்கு சௌந்தர்யாவை பற்றிய எந்த விஷயமும் தெரியாது. ஆர்த்தி அவர் முன்னால் தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி பேசி தான் யார் என்பதை காட்டிக் கொடுத்து விடுவாளோ என்று தீபக் பயந்தான். யார் இந்த பொண்ணு, நம்மள எதுக்கு பார்க்க வரா என்று கணேஷ் சந்தேகத்துடன் கேட்க, உடனே தீபக் அவரை பார்த்து, அங்கிள் நீங்க கார்ல உட்காருங்க, நான் யாருன்னு விசாரிக்கிறேன் என்று சொல்லி கார் கதவை திறந்தான். கணேஷுக்கும் வெயில் அதிகமாக இருந்ததால் நீண்ட நேரம் வெளியே நிற்க முடியவில்லை. அதனால் எந்த யோசனையும் இல்லாமல் அமைதியாக காருக்குள் ஏறினார். அவர் காரில் ஏறியதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட தீபக் கதவை க்ளோஸ் செய்துவிட்டு ஆர்த்தியின் பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஆர்த்தி, என்ன இது? எதுக்காக என் காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க? என் கூட என்னோட மாமா இருக்காரு, அவர் முன்னாடி தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத என்று கோபமாக சொன்னான். அவனுடைய கோபத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆர்த்தி, தீபக் நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்திருக்கேன். ஏலத்துல உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா அங்க இருக்கிறவங்களால நீ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அதான் உன்னை நேர்ல பார்த்து சாரி கேட்கலான்னு வந்தேன் என்று சொன்னாள். அதை கேட்டு தீபக் ஆச்சரியத்துடன், ஏலத்துல நடந்ததை பத்தி உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். உண்மையை சொல்லணும்னா அந்த ஏலத்துக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட். அதுவும் இல்லாம அந்த ஏலத்தை நடத்துறது சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டு தான். அதனால அங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற பொறுப்பையும் நானே எடுத்துக்கிட்டேன். நான் அங்க வந்து பார்க்கும்போது கெஸ்ட் லிஸ்ட்ல உன்னோட பேரும் இருந்துச்சு. உன்னை தேடும் போதுதான் அங்க நடந்ததை பத்தி மேனேஜர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் முன்னாடியே அங்க வந்திருந்தா உன்னை தப்பா பேசின எல்லாரையும் ஒரு வழி பண்ணிருப்பேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா எதுவும் தெரிஞ்சுக்காம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. என்ன மன்னிச்சிடு தீபக் என்று சொன்னாள் ஆர்த்தி. தீபக் ஆச்சரியமாக அவளை பார்த்து, உன்னோட வாயில இருந்து மன்னிப்புங்கிற வார்த்தையை இப்பதான் கேக்குறேன். எப்படி இருந்தாலும் அங்க நடந்ததை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம என் மாமனாரையும் சேர்த்து அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அததான் என்னால ஏத்துக்க முடியல. பட் இட்ஸ் ஓகே என்று சொன்னான். தீபக்கிற்கு எந்த கோபமும் இல்லை என்று தெரிந்ததும் தான் ஆர்த்தி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அந்த நேரத்தில் காரில் உட்கார்ந்திருந்த கணேஷுக்கு அந்த பெண்ணை யார் என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. உடனே காரை விட்டு இறங்கினார். அவர் வெளியே வருவதை பார்த்ததும் ஆர்த்தி பேசும் தோணியை மாற்றினாள். மிஸ்டர் தீபக், பொதுவா ஏலத்துக்கு வரவங்க எல்லாரும் அவங்களோட பேரையும் பெருமையும் காட்டுறதுக்காக மட்டும்தான் வராங்க. இந்த மாதிரியான இடத்துல இப்படியெல்லாம் நடக்கிறது சாதாரணம் தான். ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு எங்க டீம் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த தடவை இந்த மாதிரியான ஏலத்துக்கு வரும்போது நீங்களும் கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது நல்லது என்று சொன்னால், உங்களோட அக்கறைக்கு தேங்க்ஸ். மத்தவங்களுக்காக நான் என்ன மாத்திக்க முடியாது. இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம், இதோட விட்டுருங்க என்று தீபக் சொன்னான். அப்போது அவர்கள் அருகில் வந்த கணேஷ் தீபக்கை பார்த்து, யாருப்பா இந்த பொண்ணு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, இல்ல அங்கிள், இவங்க தான் அந்த ஏலத்துக்கு பொறுப்பெடுத்து நடத்துறாங்க. அங்க நம்ம அவமானப்பட்டதை கேள்விப்பட்டு சாரி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க என்று சொன்னான் தீபக். உடனே கணேஷ் ஆர்த்தியை பார்த்து, யாரோ பண்ணின தப்புக்கு நீ எதுக்குமா சாரி கேட்கிற? அதுக்காக இவ்வளவு தூரம் எங்களை சேஸ் பண்ணி வரணுமா? பரவாயில்ல, நான் அதை அப்பவே மறந்துட்டேன் என்று சொன்னார். தேங்க்யூ அங்கிள். நான் என்னதான் சமாதானப்படுத்தினாலும் உங்களோட மனசு ஹர்ட் ஆனது தானே. ஆனா அடுத்த தடவை இந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னாள் ஆர்த்தி. அதை கேட்டு கணேஷ் சிரித்துக்கொண்டே, அது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், நீ கவலைப்படாதமா என்று சொன்னார். உடனே ஆர்த்தி அவரை பார்த்து, நீங்க கணேஷ் தானே, தீபக்கோட மாமனார் தானே என்று கேட்க தீபக்கிற்கு திக்கென்றானது. இவ்வளவு நேரம் யாரென்று தெரியாததை போல நடித்துக் கொண்டிருந்தவள் திடீரென அவனுடைய பெயரை சொன்னதும் தீபக்கிற்கு தூக்கி வாரி போட்டது. அவள் சௌந்தர்யாவை பற்றி ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்று ரொம்பவே பயந்தான். கணேஷுக்கு பின்னால் நின்று கொண்டு வேண்டாம் என்பது போல ஆர்த்திக்கு சைகை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் தீபக்கை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளவில்லை. தன்னுடைய பெயரை சொன்னதும் கணேஷ் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, என்ன எப்படிமா உனக்கு தெரியும்? தீபக் உனக்கு முன்னாடி பழக்கமா என்று கேட்டார். எனக்கு தீபக் ஃப்ரெண்டு தான் அங்கிள். ஒரு தடவை என்னோட ஃபேமிலி டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது தீபக் தான் வந்து ஹெல்ப் பண்ணனா. அப்போதான் உங்க ஃபேமிலியை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். தீபக் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஷர்மிளாவை பத்தி கூட எனக்கு நிறைய தெரியும் என்று ஆர்த்தி சிரித்துக் கொண்டே சொன்னாள். அதை கேட்டதும் கணேஷ் ஆச்சரியத்துடன், அப்படியா என்று கேட்டவர் பின்னால் திரும்பி தீபக்கை பார்த்து, என்ன தீபக், உனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறதா நீ சொல்லவே இல்ல? எனக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. ஏலத்துல நாங்க அவமானப்பட்டதுல உனக்கு என்ன அவ்வளோ அக்கறைன்னு. பொதுவா யாரும் இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சாரி சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, எங்களுக்கு அங்க நடந்தது எங்களை விட உனக்கு தான் அதிகமா ஹர்ட் ஆயிருந்திருக்கும் என்று சொன்னார். உடனே ஆமாம் என்பது போல ஆர்த்தி வேகமாக தலையை ஆட்டினாள். கணேஷ் அவளுடன் பேசிக் கொண்டிருந்த ஒவ்வொரு நொடியும் தீபக்கின் இதயம் படபடவென அடித்துக் கொண்டிருந்தது. ஆரம்பத்துல ஆர்த்தி என்ன அவளோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதை கேட்டு எனக்கு கோபம் வந்துச்சு. இவ எதுக்கு தேவையில்லாம எங்க 2 பேரையும் சம்பந்தப்படுத்துறா? சாரி சொல்லிட்டு பேசாம போக வேண்டியதானன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அங்கிளோட சந்தேகத்தை கேட்டதும் தான் ஆர்த்தி எதுக்காக என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டான்னு புரியுது. உண்மையிலேயே நீ புத்திசாலி பொண்ணுதான் ஆர்த்தி. ஒருவேளை நீ அப்படி சொல்லாம இருந்திருந்தா என் மாமாக்கு என் மேல அந்த சந்தேகம் இருந்துட்டே இருந்திருக்கும் என்று தீபக் தனக்குள் சொல்லிக் கொண்டான். அப்போது கணேஷ் அவளை பார்த்து,
சரிம்மா, அப்போ ஒரு நாளைக்கு நீ உங்க ஃபேமிலியோட எங்க வீட்டுக்கு வரணும், சரியா என்று சொல்ல ஆர்த்தி சிரித்துக்கொண்டே சரி என்று தலையை ஆட்டியவள், அங்கிள் ஒரு நிமிஷம் என்று சொல்லிக்கொண்டு அவளுடைய காரை நோக்கி சென்றாள். கணேஷும் தீபக்கும் குழப்பத்தோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சில நொடிகளில் கையில் ஒரு சிறிய கிஃப்ட் பாக்ஸுடன் வந்த ஆர்த்தி அதை கணேஷிடம் கொடுத்து, அங்கிள் இது என்னோட ஒரு சின்ன கிஃப்ட், தீபக் கிட்ட கொடுத்தா கண்டிப்பா வாங்க மாட்டான், நீங்க வாங்கிக்கோங்க. ஏலத்துல நடந்த விஷயத்துக்கு ஐ எம் ரியலி சாரி அங்கிள், இத வாங்கிக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன் என்று சொன்னாள். உடனே கணேஷ் சிரித்துக்கொண்டே, சரி நான் இத தீபக் கிட்ட கொடுத்துடுறேன் என்று சொல்லி வாங்கி பார்த்தவர், இத பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் மாதிரி தெரியுதே, இவ்ளோ செலவு பண்ணி எதுக்குமா இதெல்லாம் என்று அவர் கேட்க, ப்ளீஸ் அங்கிள் வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க, அப்புறம் நான் ரொம்ப ஹர்ட் ஆவேன் என்று சொன்னாள். கணேஷும் அதை கேட்டு புன்னகையுடன் தலையை ஆட்டினார். அதன் பிறகு ஆர்த்தி அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள். அவள் வந்ததிலிருந்து சௌந்தர்யாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்றது தீபக்கிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை அந்த விஷயத்தை பற்றி பேசினால் தான் கோபப்படுவேன் என்று நினைத்து பேசாமல் சென்றிருப்பாள் என்று தீபக் நினைத்தான். அதன் பிறகு இருவரும் காரில் ஏறி வீட்டிற்கு புறப்பட்டார்கள். அப்போது கணேஷ் தன் கையில் இருந்த அந்த கிஃப்ட் பாக்ஸை டேஷ்போர்டில் வைத்துவிட்டு, சாரி தீபக், நான் வேண்டான்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா, அதனாலதான் வாங்கிட்டேன் என்று சொல்ல, பரவாயில்ல அங்கிள், நீங்க சரியாதான் பண்ணுனீங்க என்று தீபக் சொன்னான். அந்த பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்டார் கணேஷ். நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அங்கிள், ஒரு தடவை அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண, அந்த நன்றி கடனுக்காக இப்ப வரைக்கும் என்கிட்ட நல்ல விதமா பழகிட்டு இருக்காங்க. அடிக்கடி பாக்குறது கிடையாது, ஆனா பாக்கும்போது ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. இன்னைக்கு கூட அந்த ஏலம் இவளோட தலைமையில தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்று சொன்னான் தீபக். அப்போது அவனுடைய பார்வை அந்த கிஃப்ட் பாக்ஸின் மீது சென்றது. கணேஷும் உடனே அந்த பாக்ஸை பார்த்து, இதுக்குள்ள என்ன இருக்கும் என்று கேட்டார். உடனே தீபக் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த கிஃப்டை பிரித்து பார்த்தான். அந்த பாக்ஸை திறக்கும் போதே அவனுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. வேகமாக பாக்ஸை ஓபன் செய்து உள்ளே பார்க்க அவனுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அந்த பாக்ஸுக்குள் ஒரு அரிய வகை சந்தன கட்டையின் ஒரு பீஸ் இருந்தது. அந்த கட்டையை பார்த்த உடனேயே அதனுடைய மதிப்பு 5 to 6 கோடி வரைக்கும் இருக்கும் என்று புரிந்து கொண்டான். ஆனால் கணேஷுக்கு அது என்னவென்று தெரியவில்லை. என்னப்பா அது, ஏதாவது கல்லா என்று கேட்க, இல்ல அங்கிள், இது ஒரு ரேரான சந்தன மரத்துண்டு, இத பத்தி நான் ஆன்லைன்ல படிச்சிருக்கேன். இந்த மரம் அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடாது, அடர்ந்த காடுகளுக்குள்ளதான் எங்கேயாவது அதிசயமா ஒரு மரம் இருக்கும். ஆனா இது ஒரு சாதாரண மரம் மாதிரி தெரியறதால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இத மரங்களோட ராஜான்னு சொல்லுவாங்க. இத பத்தி சாதாரண மக்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே இது ஒரு பொக்கிஷம் மாதிரி என்று சொன்னான். அதை கேட்டு கணேஷ் ஆச்சரியத்துடன் அதை வாங்கி பார்த்தார். ஆனால் அதனுடைய சிறப்பை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா எனக்கு இது சாதாரணமா தான் தெரியுது என்று சிரித்து கொண்டே சொன்னார். அதன் பிறகு அதை திருப்பி தீபக்கிடமே கொடுத்துவிட அவன் மீண்டும் அந்த பாக்ஸுக்குள் போட்டு காருக்குள் வைத்துக் கொண்டான். இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவன் நினைத்தான். அந்த சந்தன கட்டையிலிருந்து அவனால் ஒரு விசித்திரமான சக்தியை உணர முடிந்தது. அப்போது கணேஷ் அவனை பார்த்து, நீ அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அதனாலதான் இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கா என்று சொன்னார். இல்ல அங்கிள், அவ எல்லார்கிட்டையும் இப்படிதான் பழகுவா, அவ ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்ம ஏலத்துல அவமானப்பட்டதுக்கு பிராயச்சித்தமா இத நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா, அவ்வளவுதான் என்று சொன்னான் தீபக். இருவரும் பேசிக்கொண்டே வீட்டை அடைந்து விட்டார்கள். அப்போது வீட்டிற்கு வெளியே கீதா வழக்கம் போல கோபத்துடன் உட்கார்ந்திருந்தாள். தீபக்கை பார்த்து, வாங்க சார் வாங்க, காலையில வீட்டை விட்டு போகும்போது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு போகணும்னு தெரியாதா? கிச்சன்ல பாத்திரம் எல்லாமே அப்படியே கிடக்கு, ஃபேன்ல தூசி படிஞ்சிருக்கு, ஃப்ளோரை கிளீன் பண்ணல, காலையில அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த என்று கோபமாக கத்தினார். அப்பப்பப்பா, கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் கொடு, வந்ததும் வராததுமா இப்படி கத்தனா எப்படி? நீ சொல்லலனாலும் எப்படியும் தீபக் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான் என்று சொல்லிக்கொண்டே அவர் பக்கத்தில் உட்கார்ந்தார் கணேஷ். உங்களுக்கு என்ன தெரியும், காலையில இருந்து அந்த தூசி நிறைஞ்ச வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எனக்கு மூச்சே அடைச்சுக்குச்சு, அதான் இப்படி வெளியே வந்து உட்கார்ந்திருக்கேன் என்று கோபமாக சொன்னார் கீதா. உடனே கணேஷ் தீபக்கை திரும்பி பார்த்து கண்களால் லேசாக சைகை செய்ய அவன் அமைதியாக வீட்டிற்குள் சென்று அந்த கிஃப்ட் பாக்ஸை தன்னுடைய அறையில் வைத்துவிட்டு ஒட்டுமொத்த வீட்டு வேலைகளையும் அவசர அவசரமாக முடிக்க ஆரம்பித்தான். ஷர்மிளா வேலையை முடித்துவிட்டு வருவதற்குள் எல்லா வேலைகளையும் முடித்து டின்னரும் செய்து வைத்துவிட்டு தன்னுடைய ரூமுக்கு சென்றான். உள்ளே சென்றதும் அலமாரையில் மறைத்து வைத்திருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். 3 வருடங்களாக அந்த ஆன்மீக புத்தகத்தை படித்து அதன் சக்திகளை பயிற்சி செய்து கொண்டிருந்தான் தீபக். இப்போது ஆர்த்தி கொடுத்து சென்ற அந்த சந்தன கட்டையை எடுத்து அதன் சக்திகளை பற்றி புத்தகத்தை படித்து தெரிந்து கொண்டான். அந்த நேரத்தில் அந்த சந்தன கட்டையின் மொத்த சக்திகளையும் அவனால் உணர முடிந்தது. அதே சமயத்தில் அவனை அறியாமல் அவனுடைய வாயிலிருந்து பல மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தான். இந்த பயிற்சியை அவன் ஆரம்பித்தால் நேரம் போவது கூட தெரியாமல் முழுவதுமாக அதிலேயே மூழ்கி போய் விடுவான்.
சிறிது நேரத்தில் இருள் சூழ்ந்து கொண்டது. ஷர்மிளாவும் ஆபீஸ் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். கணேஷும் கீதாவும் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருக்க ஷர்மிளா தன்னுடைய ரூமுக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு கிச்சனுக்கு வந்தாள். வந்ததிலிருந்து தீபக்கை எங்கேயும் காணாததால் தன் அம்மாவை பார்த்து, அம்மா தீபக் எங்க என்று கேட்டாள். அவன் கோழி அடகாக்குற மாதிரி எப்ப பாரு அவனோட ரூமுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி உள்ள என்ன பண்ணுவான்னு தான் தெரியல. விடிய விடிய லைட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சு கரண்ட் பில்ல அதிகப்படுத்திட்டு இருக்கான் என்று கீதா கோபத்தில் புலம்ப ஆரம்பித்தார். உடனே கணேஷ் சலித்து கொண்டே ஷர்மிளாவை பார்த்து, இனிமே தீபக்க பத்தி ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேளு. உன் அம்மா கிட்ட கேட்டா இப்படிதான் தேவையில்லாம அவனை திட்டிக்கிட்டு இருப்பா என்று சொன்னார். ஆமா, அவனை திட்டுறதுதான் எனக்கு வேலையா? வீட்டுல நடக்கிறத சொன்னா உங்களுக்கு எல்லாம் திட்டுற மாதிரி தெரியுதா என்று கீதா மீண்டும் கத்த, ஷர்மிளா ஒரு பெருமூச்சு விட்டபடி அங்கிருந்து தீபக்கின் ரூமை நோக்கி சென்றாள். அங்கே சென்று கதவை திறந்து பார்க்கும்போது அவள் வந்தது கூட தெரியாமல் கண்களை மூடியபடி ஏதேதோ மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தான். அவனை சுற்றிலும் பல ஆன்மீக புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்ததும் ஷர்மிளாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. தீபக் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று ஷர்மிளாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது பயம்தான் ஏற்பட்டது. கண்களை அகல விரித்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தீபக் அவளை எப்படி சமாளிக்கப் போகிறான்? தீபக் எந்த மாதிரியான ஆன்மீக சக்தியை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான்? தீபக்கை பார்க்க ஷர்மிளா அவனுடைய ரூமுக்கு வந்தபோது தீபக் சில மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்ததும் அவனை சுற்றிலும் சில ஆன்மீக புத்தகங்கள் இருப்பதை பார்த்ததும் ஷர்மிளா அதிர்ச்சியானாள். சில நொடிகள் எதுவுமே பேச முடியாமல் திகைத்து போய் நின்றிருந்த ஷர்மிளாவை தீபக் எதர்ச்சியாக திரும்பி பார்க்க என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போனான். உடனே தன் முன்னால் இருந்த புத்தகங்களை எல்லாம் மூடி வைத்துவிட்டு வேகமாக எழுந்தான். தீபக், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கையில என்னது? உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.